இன்றைய தினம் ஒரு சூடுகளில் யாரெல்லாம் தன்னுடைய மனம் எந்த செயலிலிருந்து யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றது என்பதை இன்றைய நாளில் ஒரு பகுப்பாய்வாக சொல்லலாங்க. எல்லோருமே இந்த புதியதொரு உலகத்தை காண வேண்டும். இந்த புதியதொரு உலகத்தில் தான் நாம் இப்போ சிறப்பாக வாழ போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இயல்கின்ற வாழ்க்கை, அதாவது நிகழ்கால வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ நிகழ்காலம் இங்கே எல்லோருக்கும் எப்படி தென்படுதுன்னா, எதிர்காலத்தில் இன்னும் இன்பமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறதுன்றதை தான் நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. உண்மையான வாழ்க்கையின் தத்துவம் நிகழ்காலத்தில் உள்ளது. நீ இப்பொழுதே, இன்றே, இந்த காலகட்டத்திலேயே எது இப்பொழுது நடக்கின்றதோ அதை இன்பமாகவும் துன்பமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். எதிர்காலம் என்று ஒன்று எப்படி, எந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் நிகழுங்கிறத மறுபடியும் நீங்கள் பகுப்பாய்வு செய்யும் பொழுது உங்களுக்குள்ள அது வெறும் துகளாதாங்க தெரியும். சரி, இறந்த காலத்தின் வெற்றிகள் உங்களுடைய நிகழ்காலத்தை நிர்ணயிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அங்கே ஒரே ஒரு பூஜ்ஜிய குறியீடு தாங்க காட்டும். ஒரு விஷயம் நிகழ்காலம் அதனால் நிகழ்கின்றது என்று சொல்லும் பொழுதே உங்களுக்குள் நிகழும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் உங்களையே பகுத்தறியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிகழ்காலம் மட்டும் உங்களுக்கான நிஜமானதாக இருக்கின்றது. அதுவே உங்களுக்கான மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் அமைகின்றதுங்க. இதுவும் உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்கின்ற காலத்தின் நிகழ்காலமாக இருக்கின்றேனோ அதுவே நான் என்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான சொர்க்கமயமாகும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.